ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். இந்த ஆடியோ பதிவு இப்போ நான் போட்டிருக்க சர்டிஃபிகேட்டை பற்றின ஒரு சின்ன விளக்கம். ஏன்னா நிறைய பேருக்கு இது என்னங்கிறது புரியணுங்கிறதுக்காக. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் ரிசர்ச் அட்வைசரி அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் நிறுவனம். அதாவது யாருடைய சார்ந்தும் இல்லாமல் தன்னிச்சையாக இணங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய இது வந்து பார்த்திங்கனாக்கா கருத்து கணிப்பு எடுக்கிறது. அதாவது யாருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை பிடிச்சிருக்கு, எந்த இதில் இதாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக. இப்போ ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணுன்னா, காலேஜ் அட்மிஷன் போது பார்த்திங்கனாக்கா எந்த காலேஜுக்கு அதிக ரேட்டிங் கொடுத்துருக்காங்கலாம் போய் பார்க்கணும். தெரியும் அந்த ரேட்டிங் எப்படி வருகிறது, அந்த ரேட்டிங்கை பண்ணுறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜ்லேயும் போய் அதை வந்து அவங்க என்னென்ன வச்சுருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அடுத்தது அங்கே பயிலக்கூடிய மாணவர்களோட சம்பாஷணை நடத்தி அவங்களுடைய அந்த அறிவு எவ்வளோ தூரத்துக்கு மேம்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ். மற்றதுக்கெலாம் கிரேடு கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது தன்னிச்சையாக கிரேடு கொடுப்பாங்க. அதாவது வெறும் மார்க்கு மாத்திரம் இல்லாமல் அதெல்லாம் கூட நம்மளுடைய அட்மிஷன் போகும்போது நிறைய பெற்றோர்கள் எந்த காலேஜுக்கு கிரேடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற, ஏன்னா ஒரு நல்ல மார்க் வாங்கினவன் நல்ல இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் பார்ப்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான விஷயம் இது நாட் ஒன்லி ஃபார் டைரக்ட் செல்லிங், எல்லா இதுக்கும் இது மாதிரியான கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு நிறுவனங்கள் தன்னிச்சையாக செய்யும். அந்த மாதிரி ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ட்ரஸ்ட் ரிசர்ச் அட்வைசரி அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்களுடைய மக்களாக கலந்து மக்களிடையே தானாக ஒரு பேச்சு கொடுத்து ஒரு மூணாவது மனிதன் பேச்சு கொடுக்கணும். அது மாதிரி பேச்சு கொடுத்து அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு ஒரு சீட் வச்சுருப்பாங்க. அந்த ஷீட்லாம் கையில் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க மனதுக்குள்ளேயே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த சம்பாஷணையை எடுத்துகிட்டு போய் அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அது தனியாக போய் உட்காந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட போயிருப்பாங்களான்னு கேட்டால் நிறைய பேர்ட்டெலாம் போக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் போவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரியல் சயின்ஸ். அதாவது நம்மளுடைய எலெக்ஷன் நடக்கும்போது கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுறாங்க, பார்த்துருக்கலாம் நீங்கள். அந்த கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா சில நிறுவனங்கள் வெளியிடுவது எல்லா இடத்துலையும் எந்த நேரத்திலும் சரியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். ஓரளவு முன்னாடி சொல்லிடுவாங்க, இந்த கட்சி தான் வரப்போகுதுப்பா ஆட்சிக்கு அப்படிங்கிறது. அது கரெக்டாக தான் இருக்கும், அது மாதிரி தான் வரும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இதாகும். அது என்ன, எல்லார்ட்டையும் போய் வாங்கிறதில்ல. குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு அசம்பிளி சீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு 1000 பேர் 100 பேர்கிட்ட தான் பேசுவாங்க. அந்த 1000 பேர் 100 பேர்கிட்ட பேசும்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இதிலேருந்து வந்திருக்கோம், கருத்து கணிப்பு எடுக்கிறோம், நீங்கள் எதுக்கு அப்படிலாம் வரவே வராது. அவங்க பாட்டுக்கு ஒரு தனி மனிதனாக பேசி அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அதை எடுத்து அது வந்து அதாவது 100 பேர் இப்படி செஞ்சாங்கன்னா அந்த ஓட்டர் அந்த இவ்வளவு லட்சம் இவ்வளோ கோடி பேர் எப்படி இயங்கியிருப்பாங்கங்கிறத நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ டைரக்ட் செல்லிங் மாத்திரம் வந்தும்போது டைரக்ட் செல்லிங் எவ்வளோ கம்பெனி இருக்குது. அப்போ ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தை கொடுப்பாங்க. ஒவ்வொருவர் வந்து பேச்சுவார்த்தை கொடுக்கும்போது நான் இந்த கம்பெனியில் இருக்கேன்னு சொல்லுவார். சில பேர் நாங்கள் அதிலலாம் இல்லைங்கம்பாங்க. புரியுதுங்களா? அப்போது அந்த இருக்கிறவர்கள் சொல்கிற பதில், இல்லாதவர்கள் இந்த கம்பெனி கேட்டிருக்கீங்களா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதுலேருந்து பதில், இதெல்லாம் வச்சு முடிவு பண்ண ஒரு விஷயந்தான் நம்ம இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்கில் எல்லோரும் நம்பத்தகுந்தமான ஒரு நிறுவனம் அப்படின்னா அது வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன், இது அவங்கெல்லாம் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, இது நமக்கே தெரியும். நான் 2009 இந்த வாய்ப்புக்குள்ளே வரும்போது எல்லோரும் இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்னா காரி துப்பினாங்க. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா அச்சி அப்படிங்கிறது தான் எனக்கு. பட் அதில் இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கீழே போன ஒரு இண்டஸ்ட்ரியை தலை நின்று தூக்கி வச்ச ஒரு பெருமை இந்த வெஸ்டீஜுக்கு இருக்குங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும், யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. பட் இது என்ன இருக்குன்னா, இன்றைக்கி அது மாதிரி எடுத்து கருத்து கணிப்பு எடுத்து அதை வெளியிட்டிருக்கிறது, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது நமக்கு இன்னும் நம்ம நினைப்பது கரெக்டு, நம்ம சரியான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. ஸோ அதற்கான ஒரு தெளிவான ஒரு
அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான ஒரு விளக்கம் தான் இதை கொடுத்துருக்கேன். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கிறது. நாம் இருக்கிற இடம் ஒரு அற்புதமான இடம். அதாவது இன்றைக்கி 19 வருடங்கள் ஆயும் இன்றைக்கி அந்த ட்ரஸ்ட்டை மக்களிடையே வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அற்புதம். நாம் வேலை செய்யணும். ஏன்னா இங்கே பொருள்கள் சூப்பராக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொருட்களை விநியோகம் பண்ணக்கூடிய சிஸ்டமும் கரெக்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் 3500 இடங்களில் ஸ்டாக் பாயிண்ட்டு, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள், உடனே பிவி அப்டேட் ஆகிறதுக்கு. அப்போது நமக்கு ஜெயிக்கணும்னா பிவி ஏறணும்னா பொருள்கள் விநியோகமாகணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அடுத்தது அதெல்லாம் நடக்கணும்னா நாம் வேலை செய்யணும். அப்போ நம்ம வேலை செஞ்சோம்னா மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்கு. அற்புதமான இடத்துல இருக்கோங்கிறதுக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.